தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ள பாதிப்புகள் தொடர்பான புகைப்படங்களை பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, தொடர்ந்து வேறு எங்கெங்கெல்லாம் ஆய்வு செய்யவிருக்கிறார் மத்திய அமைச்சர்? நிச்சயமாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரோடு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் வரவேற்று இந்த பகுதியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது ஆய்வு கூட்டம்ங்கிறது நடைபெற இருக்கிறது. முன்னதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரவேற்பறையில வெள்ளம் பாதித்த பகுதிகளுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த புகைப்படங்களை முழுமையாக பார்வையிட்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து அரசு உயர் அதிகாரிகள், அதாவது ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அரசு துறையினுடைய செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் எல் முருகன், நாடாளுமன்ற சட்டமன்ற குழு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவரோடு தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். இவர்களோடு இந்த ஆய்வு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் வெள்ளம் பாதித்திருக்கிறது, என்னென்ன நடவடிக்கைகள் மாநில அரசு எடுத்திருக்கிறது, மத்திய அரசினுடைய உதவி எந்த அளவில் தேவைப்படுகிறது உள்ளிட்ட அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தொடர்பான ஆய்வு கூட்டம்ங்கிறது சிற்பி கூடத்தில் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய கோரம்பலம், குளம் உள்ளிட்ட 4 பகுதிகளில் ஆய்வு செய்ய இருக்கிறார். அந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தொடர்ந்து முரப்பநாடு, ஏரல், மணத்தி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆய்வு செய்து கடைசியாக வாழவல்லான் அப்படிங்கிற பகுதியில் தன் ஆய்வை முடிக்கிறார். இந்த ஆய்வு அப்படிங்கிறது மதியம் 3 மணிக்கு மேலாக 6 மணிக்குள் நடைபெற இருப்பதாக தெரிகிறது. முன்னதாக இந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பிற்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. தற்போது இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆய்வுக் கூட்டம் அப்படிங்கிறது சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவமணி.